இந்த தட்டைப்பயிர் குழம்பு எப்போவுமே எங்கள் வீட்டில் ஹிட்டுங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் சும்மா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை போட்டுட்டு, சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி, இதுக்கு மேலே அவனுக்கு புளி ஊற்றாதீங்க. குருமிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய் பத்தும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, எண்ணெயில் ஊற்றி நல்லா வணக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்துட்டு நான் தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் அண்ட் உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சுருந்தேன். கத்திரிக்காய் வந்து நான் அது கூடயே மசிச்சு விட்டுருவேன். ஏன்னா கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் யாருமே தொட மாட்டாங்க. அதனால நான் அது கூடயே போட்டு மசிச்சு அவங்கள சாப்பிட வச்சுருவேன். நீங்களும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச தேங்காய் அந்த எல்லாம் வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நம்ம எந்த பேனில் பண்ணுறோமோ அதுலேயே வந்துட்டு கொஞ்சோண்டு கேப் விட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே அந்த வாசம்லாம் போய் வீடே மணக்குங்க. அவ்வளோ சூப்பராக இந்த தட்டைப்பயிர் குழம்பு இருக்கும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் கொடுத்து பண்ணி பாருங்கள். சும்மா செமையாக இருக்கும்.